இன்னும் கொஞ்ச நேரத்துல இன்டர்வியூ நடக்க போகுது. அதுக்கு முன்னாடி உங்க ட்ரெஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணிக்கங்க. எல்லாரும் ட்ரெஸ் கரெக்ட் பண்ணிக்கிட்டீங்களா? ஹலோ, சூப்பர்வைசர் சுப்பிரமணியம் வருகிறார். குடிக்கிறியா இல்லையா? சிவகடாட்சி மாட்டம் நெத்தியில ஒரு பொட்டு அம்சமா வச்சிருக்கா. ஆனா இந்த மாதிரி வேலை செய்யறவங்க எல்லாம் இப்படித்தான் இருப்பாங்க. கூப்பிடுறேன் என் செல்லத்தை. உலகத்தினுடைய மிகவும் பவர்ஃபுல்லான இன்ஃப்ளூயன்ஷியலான ஆன்மீக தொண்டாற்றுகின்ற 100 பேரில் ஒருத்தரா என்ன டிக்ளேர் பண்ணிருக்கு. ஒரு பெரிய அலெக்சாண்டர். இதுக்கெல்லாம் ஒரு வரலாறு. என்னடா வரலாறு? சிடியா கொடுத்தாதான் மீடியா ரொம்ப இன்ட்ரெஸ்டா போடுவாங்க. என்னடா கரடி கக்கூஸ் போன மாதிரி ஒரு சவுண்ட். சட்டத்தை பற்றி எந்த விதமான கவலையும் படாமல், நாட்டை பற்றி எந்த விதமான கவலையும் படாமல், சட்டம் ஒழுங்கு இதை பத்தி கவலையே படுறதில்ல. பவர் கையில இருந்தா என்ன வேணா பண்ணலாம். பங்குனி வெயில் பல்ல காட்டிட்டு அடிச்சுட்டு இருக்கு, பனி மூட்டம் இருக்கு. நான் சொல்ல, ஒருவேளை இது என்னவா உண்மையோ பொய்யாக இருந்தாலும் அது எங்களுடைய ஆன்மீக விஷயம் சார்ந்த நம்பிக்கை, தனி மனித விஷயம் சார்ந்த நம்பிக்கை. இல்ல நான் என்ன சொல்றேங்க, ஐயோ ரொம்ப குழப்பறானே. பிரம்மச்சாரி ரொம்ப ரொம்ப டெக்னிக்கலான பல விஷயங்கள். என்ன புரிஞ்சிருச்சா? இல்ல நானே புரியாம குழம்பிட்டு இருக்கேன். உனக்கு புரிஞ்சிருச்சா? நான் ஆளுக்குத்தான் தவிர சொன்ன நாய. இருக்கிறது மொத்தத்தையும் மக்களுக்கு சேவை பண்றதுக்காக தான் இருக்கிறோம். கட்டாயமாக தொடர்ந்து சேவை செய்து கொண்டே இருப்போம். என்னமோ உங்க அப்பா வீட்டு சொத்தை அள்ளி கொடுக்கற மாதிரி ரொம்ப ஓவரா அழுத்துக்கிறியா? அதாவது வாழ்க்கையில பெரிய பெரிய துக்கங்கள் வரும் பொழுது நமக்குள்ள இருக்கிற கருணை உணர்வு தான் நமக்கு லூப்ரிகேஷன் மாதிரிங்கயா. நாய அடுத்தவங்க சொன்ன தத்துவத்தில நீ ஏன்டா சொல்ற? ஓகே பரவாயில்ல, என்ன இருக்கு, அவங்க எனக்கு கிண்டல் பண்ண வேண்டியதான், நான் நாளைக்கு அவங்களுக்கு கிண்டல் பண்ண வேண்டியதான். இதான் மனுஷ வாழ்க்கை. டேய் மீண்டும் மீண்டும் சொல்றேன், என்ன கொலகாரனாக்காதே. கர்நாடக மக்களுக்கு நாங்க நிறைய சேவை பண்றோங்க. நாங்க ஒரு இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன். உன்னை பார்த்தா குடுக்கிற மாதிரி தெரியலையே, நிறைய வாங்குற மாதிரி தெரியுது. ஒரு நெருக்கம், ஒரு பொதுமக்கள், சாதாரண பொதுமக்கள் தினந்தோறும் காலையில 8 மணிக்குங்கயா சாதாரண பொதுமக்கள் எந்த விதமான பணம் கொடுக்காம எந்த தேவையும் இல்லாம யாரு வேணா என்ன பார்க்கலாம். தினந்தோறும் காலையில 8 மணிக்கு பாக்குறேன். ஒரு நாள் விடாமல் 8 மணிக்கு, காலையில 8 மணிக்கு யார் வந்தாலும் பாக்குறேன். அட்லீஸ்ட் அவங்களோட ஒரு 2-3 நிமிடங்களாவது அவங்களுடைய பிரச்சனை கேட்டு என்னாலான ஒரு ஆறுதலையோ தேறுதலையோ ஆன்மீக தீர்வையோ கொடுக்குறேன். தினந்தோறும் எத்தனை ஆயிரம் பேர் வந்தாலும் சரி, மதியானம் 3 மணி வரைக்கும் ஆனாலும் அதை செய்யாம நான் விடுறதில்லை. நீங்க சும்மா செஞ்சுட்டாலும் நாங்க அப்படியே அசந்து அழுத்துத்தான் போயிருவோம். அழிக்கப்பட்ட என் சிவாலயங்கள் உங்கள் வம்சத்தை நாசமாக்கும். விட்டனா தலை ஓட்டுக்கு மேல போயிடும். ஐயா ஐயா தயவுசெய்து கை தட்டாதீங்க, கை தட்டாதீர்கள். ஏன்னா எழுதுறவங்களுக்கு தொந்தரவா இருக்கும். கை தட்ட வேண்டாம். ஒரே டென்ஷன் அப்பா, டென்ஷன். சும்மா எடுத்து என்ன வேணா பண்ணிடுறாங்கய்யா. எங்களுக்கு எங்க சென்டிமெண்ட்ஸ் இருக்கு இல்லைங்க, எங்க எமோஷன்ஸ் இருக்கு. அதாவது படித்து லாஜிக்கா அனலைஸ் பண்ணி பகுத்து ஆராய்ந்து அதுக்கப்புறம் பக்தி வந்தா மெச்சூர்டான பக்தி, அசையாத பக்தியா இருக்கும். நாங்க எல்லாரும் படிச்சவங்கய்யா. ஆமா, இவர் லண்டன்ல பிசினஸ் கிளாஸ்ல எம்பிஏ படிச்சிருக்காரு. இந்த நாயே 6ஆம் கிளாஸ்ல 5 தடவை ஃபெயில் ஆகியிருக்கு. இவர்கள் செய்த என்னதான் ஆனாலும் 53 நாள் நான் காரணம் இல்லாமல் தேவையில்லாமல் அவதூறு செய்து சிறையில் வைக்கப்பட்ட நாட்கள் திரும்பி வருமா? லட்சக்கணக்கான பக்தர்கள் விட்ட கண்ணீர் வேதனை திரும்பி வருமா? அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட துக்கம் அதெல்லாம் திரும்பி வருமா கேக்குறேன். வரும், ஆனா வராது. அந்த வீடியோ காட்சி உண்மை இல்ல அப்படின்னு சொல்லிட்டீங்க. அதே நேரத்துல அவங்க மிரட்டி பணம் கேட்டாங்க உங்ககிட்ட. ஆனா ஒரு 10 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்கப்பட்டதாகவும் நீங்களே சொல்லிருக்கீங்க. அந்த நிர்பந்தம் உங்களுக்கு எதனால காரணம் என்னங்க? ரெண்டே காரணம் தான். ஒண்ணு என்னன்னா, அவங்க வீடியோவோட நிறுத்த மாட்டாங்க அப்பவே சொன்னாங்க. பில்டப் பண்றணும், பீலா வரணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மள உடனே உத்து பார்க்கணும். நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. ஆனா நம்ம பண்றது 4 பேருக்கு புரியப்படாது, தெரியப்படாது. இந்தியன் எக்ஸ்பர்ட் பெரிய
எம்கேடி தியாகராஜ பாவதரு முடி அப்படியே விரிச்சு விடுறாரு. முதுக்குடா. என்னுடைய கேள்வி என்னன்னா, நீங்க போலீஸுக்கு போனீங்களா? ஐயா, நீங்க போலீஸுக்கு போனீங்களா? நீங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? நாங்க கொடுத்தோம், ஏத்துக்கல, வாங்கல. எந்த தேதியில, எந்த ஸ்டேஷன்ல? பாண்டி பஜார் ஸ்டேஷன்ல, ஸ்டேஷன் முன்னாடியே அடிச்சு இந்த தழும்பு இருக்கின்றது. என்ன பண்ணாங்க கட்சிக்காரன்? என்னையா தப்பு பண்ணா? அதை விட்டு 50 பேர் சேர்ந்த ஆட்டோல வந்து என் கட்சிக்காரன் அந்த ஸ்பாட்ல வச்சு துவச்சிருக்கீங்க நீங்க. மாப்பிள, இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். அடிச்சது கேட்கல, ஒரு நாள் பிடிச்சு வச்சிருந்தாங்கன்னு சொன்னீங்க. பல விஷயங்கள் இருக்குது. ஒண்ணு, போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். எடுக்கலன்னா நீங்க டிஜிபிக்கு பல உயர் அதிகாரிக்கு நீங்க வந்து தந்தி அந்த வேலைகளை ஏதாவது செஞ்சிருக்கீங்களா? ஆதாரம் இருக்குதா? திடீர்னு கேட்டா எப்படி சார்? No, no. Running for, I never said I am running for cover. Then why do you have to go to Haridwar? No, I was attending the Kumbh Mela that time. No, that time Kumbh Mela was going on. It's my religious ceremony. ஐயோ, ஏன்டா என் வாயை பிடிக்க உண்மையெல்லாம் வர வைக்கிறீங்க? கிடையாது, நான் Kumbh Mela அட்டெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். தலைமறைவா இருந்தா நான் மூஞ்சில ஆசிரியர் விட்டதா 4 பேர் வந்தா நான் என்ன பண்றது? எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி பண்ணணும். சரி, ஆக்சுவலி அந்த டைம்ல நைஸ் கேர். எஸ், நான் தான் சுவாமிஜி கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணேன், இப்போ எதுவும் சொல்லாதீங்கன்னு. ஈவன் when we knew the negotiations was going on, negotiate பண்ணதே because I wanted the negotiation to happen, because it is my life and my family சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம், and I'm a public figure. பொம்பளைக்கு அடக்க இருக்கணும், அகம்பாவ இருக்கக்கூடாது, பொறுமை இருக்கணும், போக்கிருத்தனம் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்தப்புறம் நீங்க எல்லாம் எப்படி நினைச்சிருப்பீங்க கம் அவுட்னு சொல்லி? they are very clear. நீங்க பணம் கொடுக்கலன்னா நாங்க இது either through internet or through television நாங்க டெலிகாஸ்ட் பண்ணுவோம்னு சொல்லி எனக்கே போன் பண்ணி சொன்னாங்க. பேசுன மட்டுமாடா போய், பேசுன போனே போய்டா. Without getting a copy of it, that is what I was asking them. Give it to me, I will disprove it. This is what it was going on. There is no way I would have some cheap relationship like that with someone whom I think as God. From the day I met Swamiji, I always kept him in my prayer room and prayed to him as God. He's my God. You know? ஓ, இதான் அழகுல மயங்கி விழுகிறதா? ஏய், என்னைய வச்சு ஒண்ணு காமெடி கிமெடி பண்ணலையே. All which ways. And the way these people have portrayed the whole sheep thing, when I came to know it was so disgusting for me. I didn't want to see anybody first of all. ஐயா, நான் உயிரோட இருந்தேனா தானே ஒரு 4 பேருக்கு நல்லதையாவது சொல்ல முடியுங்கயா. நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்வார் பாரு, அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும். சில பேர் பதில் தெரியாமலே பயந்து ஓடி இருக்காங்க. நாங்க வழிபடுற விஷயத்தை நீங்க பாட்டு கண்டபடி எட்டி வச்சா என்ன பண்ண முடியும்? வேற வழி இல்ல, எங்களை தற்காத்துக் கொள்ள வேண்டியதா இருக்கு. பின்ன பார்க்க மாட்டாங்க, இப்படி ஒரு சரியம் பிறந்துருச்சு, இது எப்படி சாகடிக்கலாம்னு பாத்துருப்பாங்க. இப்ப நீங்க வந்து தொடர்ந்து சாமியோட ஆசிரமத்துல தான் இருக்கிறீங்களா, இல்ல இப்ப எப்படி நீங்க என்ன? இல்ல, பெங்களூர்ல இருக்கேன். இல்ல, பெங்களூர்னா இப்ப ஆசிரமத்துல இருக்கீங்களா இல்ல வெளியில? இல்ல, ஆசிரமத்துல இல்ல, பெங்களூர்ல இருக்கேன். இப்ப தொடர்ந்து ஆசிரமத்துக்கு போறது உண்டா? I would like to continue my service to the organization. இப்ப இன்னும் தொடர்ந்து அவருடைய சாமியோட சீடரா தான் இருக்கிறீங்க? Yes, ஆமா. இத்தனை இவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா உலகம் முழுக்க ஆன்மீக விஷயத்தை கேட்கறதுக்காக எங்களோட டெய்லி வந்து உட்கார்றவங்க 1,20,000 பேர் டெய்லி காலைல கேதர் ஆகுறாங்க. இந்த இன்டர்நெட் மூலமா 2-way கான்பரன்ஸ்ல வந்து கேட்கறவங்க. எனக்கும் அதுதாங்க வேலை. இதான் உன் தொழிலா? இந்த மாதிரி ஒரு தொழிலை நாங்க கேள்விப்பட்டதே இல்லையே. ஹலோ ரஞ்சிதா மேடம், ஆட்சி மாற்றம் உங்களுக்கு எதையும் நீதி கிடைக்கும் என்ற நம்பிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறதா? ஆட்சி மாற்றம் நீதி கிடைக்கும் என்ற நம்பிக்கையை ஏற்படுத்தி கண்டிப்பாக கண்டிப்பாக. அவ்வளவு சத்தமாவா கேக்குது? எனக்கு வந்து ஆக்சுவலா போலீஸ் ப்ரொடெக்ஷன், இப்போ பிரஸ் மீட்டுக்கு வந்திருக்கேன், இப்போ போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி இப்போ அங்க ஆசிரமத்தில் ஏதாவது பப்ளிக் ப்ரோக்ராம் மட்டும் கேட்கறேன், இல்லன்னா தேவையில்லை எனக்கு. இல்ல, த்ரெட்டை பத்தி கூட நான் கவலைப்படலைங்க. வரலாறு ஒழுங்கா எழுதப்பட்டணும், அவ்வளவுதான் விரும்புறேன். ஒருவேளை சாகடிக்கப்பட்டாலும் யார் சாகடிச்சாங்கன்னு தெளிவா வரலாறுல இருக்கட்டும். அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி.